ஹாய், நான் ஹெச்ஆர்ராஜ். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல ஒரு மூவி கிஸ்ஸிங் பூத்துன்னு சொல்லிட்டு, அந்த மூவியோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். லைக் இந்த மூவி வந்து எங்கே முடிஞ்சுன்னா, லாஸ்ட்டாக வந்து ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியுமே வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஹீரோயின் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் போன பாட்டில் வந்து அவங்க ஸ்பீடாக வந்து அவங்க லைஃப்பை பற்றி சொல்லியிருப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த டைமில் வந்து அவங்க சம்மர் வெக்கேஷன் பற்றி சொல்கிறாங்க. இந்த டைம் நோவா வந்து அடிக்கடி வந்து வர்றது கிடையாது, ஏன்னா வந்து காலேஜில் இருக்கிறனால எப்பயாச்சும் தான் வருவான். ப்ளஸ் நம்ம ஹீரோயினுமே தனியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க, ஏன்னா லீக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க கூட இவங்க தனியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய டைம் வந்து நோவா மிஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து மெசேஜ் பண்ணணும்னு தோணும், பட் அவங்க வந்து லைக் மெச்சூராக ஃபீல் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மெசேஜ் பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் போன இடத்துக்குலாம் வந்து இவங்க தனியாக தான் போவாங்க. அண்ட் நோவா வந்து தனியாக கூட்டு போயிருப்பாங்கல்ல, ஹாலிவுட் அந்த சைன்லாம் இருக்கும் தெரியுமா, அங்கெல்லாம் போயிட்டு அவங்க தனியாக அங்கே உட்காந்துட்டு லைக் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து போயிட்டு நோவாக்கு மெசேஜ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் நிறைய வந்து நடக்குது. ப்ளஸ் வந்து இவங்க காலேஜ் போகிறதுக்காக வந்து சில விஷயங்களும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களும் லீவுமே வந்து ஒரே காலேஜ் போகணும் தான் இவங்க பிளான் சின்ன வயசில் இருந்து. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அதுக்கும் வந்து சைட் பை சைட் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க 2 பேருமே. மார்னிங்கில் காமிக்கிறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தாங்க தெரியுமா, அதே போல் தான் இப்போவும் கிளம்பிட்டு இருக்காங்க. பட் இப்போ எந்த ட்ரெஸ் ப்ராப்ளமும் வரல. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் வந்து லீவுமே வந்து பிக்கப் பண்ண வந்துடுறான். அண்ட் அவங்க வந்து அந்த சின்ன ஸ்கெட்டை வந்து காமிச்சு கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க, லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நம்ம ரேச்சிலையும் வந்து புதுசாக வந்து பிக்கப் பண்ணுறான், ஏன்னா அவனுக்கு புதுசாக கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கல்ல. ஸோ அவங்களையுமே வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் போகிறான். அண்ட் 3 பேருமே வந்து ஸ்கூலில் ரீச் ஆனோடனே வழக்கம் போல் லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க தெரியுமா, ஹீரோயின் அந்த ஸ்கர்ட்காக. பட் இந்த டைம் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை, அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஜூனியர் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. லைக் அவங்களுக்குள்ளேயே வந்து ஏதோ காசிப் மாதிரி பரவிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே வந்து லைக் லீவுமே ஹீரோயினுமே வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அப்படியே தெரியாமல் போயிட்டே இருக்காங்க. லைக் கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஸ்டாப் பண்ணுறான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சண்டை போட்டான் தெரியுமா ஃபர்ஸ்ட் சீன்லேயே, அவன் தான் லைக் வந்து சொல்லிட்டு இருக்கான், நோவனையும் பிரேக்கப் பண்ணின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுருக்கான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த காசிப் தான் வந்து ஸ்கூல் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு போல். நெக்ஸ்ட் கிளாஸில் தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலேருந்து வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த ஃபண்ட் ரைஸருக்காக வந்து இந்த டைம் வந்து 3 o'clock மீட்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த வருஷமும் வந்து அந்த கிஸ்ஸிங் பூத் பிளான் தான் வச்சுருக்காங்க போல். ஸோ அதுக்காக ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேன்டீனில் காமிக்கிறாங்க. வழக்கம் போல் அந்த OMG கேர்ள்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ட்ரோ பயங்கரமாக வராங்க. வந்துட்டு வந்து ஹீரோயிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க இருக்க டேபிளில். லைக் வந்து என்ன நோவனையும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாள் போகாதுன்ற மாதிரி அவங்க வந்து நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லை அப்படிலாம் கிடையாது, எங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்னமோ பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் பேசிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி இன்னொரு பையன் வந்து லைக் ஸ்கூலுக்கு வந்திருக்கான், பயங்கரமாக இருக்கான், அவன் பேர் மார்க்கோன்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. லைக் ஹீரோயின் அந்த விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அண்ட் கிளாஸில் இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து கால் பண்ணியிருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கால் பண்ணியிருக்கான். ஹீரோயின் வந்து ரொம்ப நாள் வந்து கால் பண்ணாததுனால வந்து இவன் இந்த மாதிரி அப்பான்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கான் போல். ஸோ அந்த மேம் வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. எதுவும் ப்ராப்ளமாக வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து லைக் ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க, ஆமாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போய் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது இந்த மேமுக்கு. அதனால் இவங்க இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் வந்து நோட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் உனக்கு கால் பண்ணலன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நோ வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கால் பண்ணால் தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அங்கே வந்து வழக்கம் போல் போன வருஷம் மாதிரி இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருக்கவங்களே வந்து கிஸ்ஸிங் பூத் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ண ப்ரெசன்டேஷன்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த வருஷம் வந்து யாரை கூப்பிடுறது, ஏன்னா போன வருஷம் ஃப்ளின் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, லைக் இந்த வருஷம் நேம் லிஸ்ட்டை வந்து நான் சீக்ரெட்டாக வச்சுக்க போகிறேன், ஸோ யாருக்குமே அந்த விஷயம் தெரிய போகிறதில்ல கடைசி வரைக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் பிரின்சிபல் ரூம் தான் காமிக்கிறாங்க. லைக் இவங்க பண்ண எஸ்ஸே வந்து அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை, ஹார்வர்டு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக பயங்கரமாக பண்ணணும், அப்போ தான் வந்து நீ அதுக்கு செலக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஓகே பார்க்குறேன்னு சொல்லி இவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. அண்ட் இவங்க கேமிங் சென்டர் போயிருக்காங்க லீவுமே அப்புறம் ஹீரோயினுமே. அங்கே வந்து வேறு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதை லைக் ஏதோ சில விஷயம்லாம் பேசிக்கிட்டே விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேவரட் கேம் இருக்குது தெரியுமா, ஒரு டான்ஸிங் கேம். எப்போவுமே அவங்க தான் ஹை ஸ்கோரில் இருப்பாங்க. திடீர்னு அவங்க பார்க்குறாங்க வேற ஒருத்தவங்க ஹை ஸ்கோர் இருக்காங்க, MVP சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அவங்க தான் வந்து ஹை ஸ்கோராக இருக்காங்க, இவங்க செகண்டாக இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப கோவமாயிருது. சரி ஓகே இதை நம்ம மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இவங்க வழக்கம் போல் டான்ஸ் ஆடி மறுபடியும் இவங்க டாப் ஸ்கோராக வந்துடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அவங்க பிரின்சிபலுக்கு வந்து பர்த்டே போல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்காங்க அவங்க கிளாஸ் ரூமுக்கு. ஹீரோயினோ அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து ஒரு ரூமில் இருக்காங்க. அது ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரூம் போல். அங்கே பக்கத்தில் மைக்லாம் இருக்குது. ஹீரோயின் வந்து பேக் வைக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா வந்து அந்த மைக் வந்து ஆன் ஆயிடுது. இந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியும், பட் ஹீரோயினுக்கு தெரியாது. அந்த பொண்ணு இந்த
மாதிரி கேட்டுட்ருக்கு. இந்த மாதிரி மார்க்கணும் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பையன் வந்திருக்கான், அவனோட ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் வந்து லீக் ஆகிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்த்துட்டே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் மற்றவங்களை பற்றி பேசுவோம் தெரியுமா, அந்த மாதிரி அவன் ரொம்ப பயங்கரமாக இருக்கான், செம்ம கேட்கவன், அவன் அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து ஸ்கூல் ஃபுல்லாக இருக்க மைக்கில் எல்லாமே கேட்டுட்ருக்கு. இவங்க வந்து இவங்களுக்கு இந்த விஷயம் தான் தெரியாது. லீலாம் இந்த விஷயம் கேட்டுட்டு ரொம்ப வேகமாக வந்து ஓடிட்டு வந்துட்டு இருக்கான் அங்கே அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு, லைக் இதை நிறுத்ததுக்காக. வர வழி ஃபுல்லாக வந்து கீழே விழுந்து வாரி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் இன்னுமே நிறுத்தலை, லைக் நம்ம இருக்க கேர்ள்ஸ்லாம் வந்து நிறுத்த போகிறதில்ல, ஒரு வழி பண்ண போகிறாங்க அவன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் லீ ஓடி வந்து அந்த மைக் ஆஃப் பண்ணுறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, ஓகே இவ்வளோ நேரம் மைக் ஆனில் இருக்கா, அந்த பொண்ணு வந்துச்சா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் கிளம்பிடுது. அண்ட் வழக்கம் போல் வந்து பிரின்சிபல்கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. வெளியே எல்லாருமே வந்து கிளாப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்காக. அண்ட் தென் வந்து எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. லீ அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு பின்னாடியே வந்து பார்த்தா அந்த பையன் இருக்கான், ஒரு பையனை பற்றி பேசியிருப்பாங்களே, அந்த பையனை வந்து நின்றுட்டு இருக்கான். இவங்க வந்து லைக் வந்து நீ எதுவும் எம்பரேஸ் ஆகிட்டேன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் ஒன்றும் ஆகலை, நீ எதுவும் ஆகிட்டேன்ற கேட்குறாங்க. இல்லை நானும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்புறம் கிளம்பிடுறாங்க. தென் நோவா வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நோவா வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. லைக் உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து லைக் அதில் ஹுட்டி இருக்குது, ஹார்வர்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெட்டரும் இருக்குது, மிஸ்யூன்னு சொல்லிட்டு. அதை படிக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து சீக்கிரமாக வந்து சேரு, நான் மிஸ் பண்ணுறேன்ற மாதிரிலாம் எனக்கு சொல்லியிருக்கு. ஸோ அவங்க என்ன ஆச்சு மிஸ் பண்ணுறேன், லைக் எதுக்கு சீக்கிரமாக வந்து சேரு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா வந்து டிக்கெட் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, ஜாலியாக குதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு வந்து பாஸ்டனுக்கு வந்து டிக்கெட் வச்சுருக்காங்க போல அவன். அப்புறம் வந்து நைட்டு வீடியோ காலில் தான் பேசிகிட்டு இருக்காங்க நோவா கிட்ட. அண்ட் இவங்க 2 பேரும் இப்போ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, நோவா ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவங்க ஜாலியாக வந்து லைக் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பக்கம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு பொண்ணு வராங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் கால்லாம் கட்டான அப்புறம் இவங்க வந்து அவங்கள பற்றி தேடிட்டு இருக்காங்க. லைக் நோவோட ப்ரொஃபைலில் வந்து அவங்களோட ஐடிலாம் கண்டுபிடிச்சி அவங்கள பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேபி சின்னதாக பொசிட்டிவ் ஆகியிருக்கு போல். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே போல். ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்காக 2 கேப்டனை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின், அந்த பக்கம் வந்து மார்க்கோ. 2 பேரும் வந்து மாறி மாறி டீம்மேட்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமும் ஸ்டார்ட் ஆகுது. சில கேம்ஸில் வந்து ஹீரோயினோட டீம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் நிறைய கேமில் நம்ம மார்க்கோ டீம் தான் பயங்கரமாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. 2 டீமும் பயங்கரமாக டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரோப்லாம் வந்து தக் ஆஃப் வார்லாம் இருக்கும் தெரியுமா, அதில் வந்து சொல்லவே தேவையில்ல, மார்க்கோ டீமில் தான் எல்லாம் பயங்கரமாக பெருசாக இருக்காங்க. அவங்க டீம் தான் ஜெயிக்குது. அண்ட் ஃபைனலாக 2 கேப்டனுக்கும் வந்து கேம் வைக்கிறாங்க. வழக்கம் போல் வந்து மார்க்கோ தான் ஜெயிச்சான். ஹீரோயின் வந்து சேத்துல விழுந்து ரொம்ப வந்து அவமானப்பட்டுறாங்க அந்த இடத்துல. அண்ட் வீக்கெண்ட் வந்து இவங்க 3 பேரும் வந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின், லீ அண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்புறம் லீயும் வந்து பேசிகிட்டே வராங்க. அவங்க வந்து ரொம்ப அமைதியாக வராங்க சைடில் அவங்க ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் ஜாலியாக வந்து அந்த ரூல்ஸை பற்றிலாம் பேசிட்டு வராங்க. அவங்களுக்கு தனியாக வர மாதிரி ஆகிடுது போல், லைக் லைட்டாக பாசிட்டிவாக ஆகிடுது. ஸோ அவங்க கிளம்புறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் லீயும் தான் வந்து போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு க்ரௌட் இருக்குது. என்னென்னு பார்த்தா வந்து அங்கே மார்க்கும் வந்து கிட்டார் வாசித்து பாடிக்கிட்டு இருக்கான், செமையாக பாடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இவனுக்கு இதே வேலை தான், எப்போதெல்லாம் சீன் போட்டுட்ருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் லீ வந்து நல்லா தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து லைக் அவனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்க ஹீரோயினுக்கு தான் வந்து அந்த கேமில் தோத்ததுலேருந்து இவன் மேலே லைட்டாக வந்து ஒரு கடுப்பு. அண்ட் சாங்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து பேசுகிறான், இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி கேட்குறான். லீ வந்து நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்து உனக்கு இதே வேலை தான், எப்போதெல்லாம் சீன் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வந்து போயிட்டே பேசிகிட்டே போகிறாங்க. போகிற வழியில் வந்து லீ வந்து கேட்குறான், இந்த மாதிரி மார்க்கோ வந்து கிசிங் பூத் கூப்பிடலாமான்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் வந்து இல்லை அவனெல்லாம் கூப்பிட முடியாது, அவன் பயங்கரமாக சீன் போடுறாள், ஸோ வேற ஆளாக பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு வந்து கேம் சென்டருக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, மறுபடியுமே வந்து எம்பிபின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும் தெரியுமா, அவங்க தான் அந்த டான்ஸிங் கேமில் வந்து ஹை ஸ்கோர் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்க மறுபடியுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹை ஆயிடுறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுது இவங்களுக்கு. மறுபடியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப நேரம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஹை ஸ்கோருக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதி ஆகுது. அண்ட் ஹீரோயின் தான் ஒரு போஸ்டர் பார்க்குறாங்க. என்னன்னா வந்து இந்த டான்ஸ் காம்படிஷன், ஒரு டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா அந்த கேமுக்கான ஒரு காம்படிஷன் நடக்குது. லைக் $50,000 வந்து அதுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் போல. ஸோ இதை பற்றி லீகிட்ட சொல்லிட்டு நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் ஓகே சொல்லிடுறான். ஸோ நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அவன் வந்து என்னது ப்ராக்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறான். நைட் டைமில் ஹீரோயின் வந்து எஸ்ஏ தான் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ தான் அந்த காலேஜ் கிடைக்கும்ல, ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோயினும் லீமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப டயர்டாகிடுறாங்க. 2 பேரும் வந்து லைக் ப்ராப்பராக டான்ஸே பண்ண மாட்டாங்க. லீ வந்து ரொம்ப நம்ம அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமே, ரொம்ப அதுக்காக எஃபோர்ட் போட்டிருக்கோம், அந்தளவுக்கு அவசியம் இல்லைன்ற சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இல்லை நம்ம கண்டிப்பாக விளையாடி ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க எதனாலன்னு, எனக்கு இந்த காலேஜுக்கு இந்த அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே லீவுமே நம்ம இதை செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவனும் ஓகே பூஸ்ட் ஆகிடுறான்.
அண்ட் அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது சைடில் வந்து மார்க்கும் அந்த கேம் சென்டருக்கு வரான். லீ வந்து பார்த்துட்டு ஓகே இவனை வந்து அந்த கிசிங் பூத் கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இல்லை வேண்டான்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தென் மார்க்கும் வந்து இவங்களை பார்த்துட்டு லைக் கேட்டுட்டு இருக்கான், என்ன நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒன்றா தான் சுற்றுவீங்களான்னு. அண்ட் இவங்களும் வந்து ஆமாம்மா நாங்கள் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம் எப்போவுமே அப்படின்ற மாதிரி இவங்களை சொல்கிறாங்க. அண்ட் தென் ஹீரோயினும் லீ வந்து கேட்டுறாங்க, 2 பேருமே வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் சேரிட்டிக்கு வந்து கிசிங் பூத் வைக்கிறோம், நீ கிஸ் அடிக்க வரையான்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து லைக் ஒரே பதிலாக நோன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன ரீசன்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி ஓகே நான் வரேன், பட் ஆனால் இங்கே இருக்க ஒரு கேமை வந்து நீங்கள் என்கிட்ட ஜெயிக்கணும், அப்போ தான் நான் வருவேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவங்க வந்து சரிடா அப்படின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் வந்து எல்லா கேமும் ஓகே, பட் இந்த டான்ஸ் கேம் வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. லைக் அவங்க பிளான் மாதிரி பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த கேம் ரொம்ப நல்லா தெரியும். பட் வந்து இவன் வந்து லைக் அதுதான் விளையாடுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் ஸ்டார்ட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மார்க்கும் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம லீ தான் வந்து கேட்குறான், உன்னோட லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்கிறான். லைக் மார்க்கோட ஃபுல் நேம் சொன்ன அப்புறம் தான் தெரியுது இவன் தான் அந்த MVP. ஹீரோயின் பயந்துடுறாங்க, என்னது இவன் தான் அந்த MVPயா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 2 பேருமே டஃப் கொடுத்து ஒரே மாதிரி பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் வந்து அந்த இதில் காமிக்குது பாருங்க. லைக் காமிக்கும் போது என்ன, ஹீரோயின் வந்து 79% இருக்காங்க, மார்க் வந்து 77%. ஜஸ்ட் மிஸ்லேயே இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க போட்ட டீலுக்கு வந்து அவன் ஒத்துக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் வந்து அதுக்கு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தான் MVPயா, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு தோற்றுருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதான் லீக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா வந்து இன்றைக்கி அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட மூவிக்கு போயிருக்கணும் போல். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டான். அதனால் வந்து அவங்க ரொம்ப கோவமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போல். ஸோ அதனால் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வீட்டுக்கு போகிறான். அவங்க வந்து அங்கே வாசலே நிற்க வச்சு லைக் நீ வந்து உன் ஃப்ரெண்டோட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, எனக்கு பெருசாக கண்டுக்க மாட்டேற, ஸோ இது நமக்குள்ளே வந்து செட் ஆகாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அங்கேவே வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் காமிக்கிறாங்க. லைக் வந்து ஹீரோயினை வந்து லீ வந்து ட்ரா பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல ஏற்கனவே, லைக் அவங்களுக்கு டிக்கெட் வந்துருந்துச்சு பாஸ்டன் போகிறதுக்காக, லைக் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க இந்த நேற்று நைட்டு நடந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. லைக் வந்து இதுக்கே வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஜாலியாக தான் சொல்லிட்டு போகிறான். அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா தனியாக வந்து அவ்வளோ தூரம் போகணுன்ற மாதிரி ஏன்னா லைட்டாக கன்வின்ஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறான். ஏன்னா வந்து அங்கே நோவாக தான் இருக்கான், ஸோ பயப்படாத. தென் ஹீரோயின் வந்து ஹாரோட் ரீச் ஆகிட்டாங்க. லைக் அவங்க பல விஷயம் வந்து யோசிச்சிட்டே போகிறாங்க. லைக் ஏர்போர்ட்டில் வந்து நம்மளை பார்த்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்ற மாதிரி நிறைய விஷயம் திங்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. அங்கே நோவா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் சவுத்து மேலே சாஞ்சிக்கிட்டு ஒரு போர்டில் வந்து இவங்க ஹீரோயின் நேம் வந்து வச்சுட்டு நின்றுருக்கான். இவங்க பார்த்து அப்புறமேட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அண்ட் தென் வந்து அடுத்த நாள் வந்து லைக் ஜாலியாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஹார்வர்ட் ஃபுல்லாக, லைக் பாஸ்டன் ஃபுல்லாக. லோக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பார்க் போகிறாங்க. லைக் அவங்க வந்து ஐடென்டி கார்டு கேட்குறாரு. ஏன்னா வந்து இவங்க பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் ரொம்ப பல இடங்களை சுற்றிட்டு வந்து அப்புறம் வந்து டின்னருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொமான்டிக்காக லைக் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நினச்சே பார்க்கல, லைக் இங்கே வந்து உன்னை மீட் பண்ணிட்டு உங்களை எனக்கு பேசிகிட்டு இருப்பேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் அப்படியே ரொமான்ஸிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஆயிடுது. அப்புறம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றா இருக்காங்க. நைட்டே வெளியே போகிறாங்க. மறுபடியும் ஒரு டின்னர் லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. அவன் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு போகிறான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் க்ரேஸியாக இருப்பாங்க, கொஞ்சம் நிறைய பேசுவாங்க, கண்டுக்காதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் ஹீரோயின் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே உள்ளே எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் பேசிட்டு அவனுங்க மட்டும் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் இந்த மாதிரி ஏதோ சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க எங்கே நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஒட்டனை குச்சி மட்டும் காணுன்ற மாதிரி. லைக் அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி அந்த வீடியோ காலில் வந்துருந்தாங்கல்ல, அவங்கள பற்றி தான் அவங்களே என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க கொஞ்சம் லைக் மாடல் மாதிரி போல். அவங்க வந்து உள்ளே வந்தோடனே எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில். எல்லாத்தையுமே ஜாலியாக பேசிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டே வராங்க. இவனுங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கானுங்க, என்ன இவ எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கா, எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு வந்துருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே ஸ்டன்னாக பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே கட்டி பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இந்த மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு அப்புறமேட்டு அவங்க போய் உட்காந்துடுறாங்க. ஹீரோயின் நடுவில் இருக்கிறது கண்டுக்கவே இல்லை. அவங்க உட்காந்த அப்புறம் தான் வந்து ஓகே இதுதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்போ தான் வந்து பார்க்குறாங்களே ஹீரோயினா. அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீ நேரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க, உன்னை பற்றி நிறைய வந்து ஹீரோ சொல்லியிருக்கன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அழகாக இருக்க, லைக் நீ அழகாக இருக்கனால பக்கத்தில் நோவா ரொம்ப அழகு கம்மியாக தெரியறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நோவா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, லைக் அவங்க கூட தான் நிறைய சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு மாதிரி கழிச்சு காமிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க தான் வந்து பேசிகிட்டு இருக்க காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க போல், ஏதோ கதையை விட்டுட்டு இருக்காங்க. லைக் ஆஃப்ரிக்காவில் என்ன நடந்துச்சு, லைக் அவங்க அம்மா கூட வந்து அவங்க ஏதோ போயிருக்காங்க, ரிசர்ச்காக போயிருக்காங்க போல். இல்லை வந்து போட்டில் அவங்க அம்மா எல்லாம் ரிசர்ச் பண்ணுறவங்களாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஹிப்போ வந்து லைக் வாயை திறந்து அந்த போட் வந்து உடச்சு விட்டுருது அம்மாவோட. என்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு இந்த கதை நல்லா இருந்துச்சுன்னு மாதிரி கலாய்க்கிறாங்க. எல்லாருமே போதுமா நிறுத்துன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணலாமல் எல்லாம்
சொன்னால் கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது போல். ஸோ இதை பற்றி சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் வந்து இங்கே வந்ததுக்கு முக்கியமான ரீசனே இந்த ஹார்வர்ட் காலேஜ் வந்து இன்டர்வியூக்காக தான் போல். ஸோ அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கிளம்பிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே காலேஜ்லாம் காமிக்கிறாங்க. நேராக வந்து இன்டர்வியூ முடிஞ்சு கிளம்புறதா காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க கிளம்பும் போது அந்த இன்டர்வியூ பண்ணாங்க தெரியுமா, அவங்க வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு லைக் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ எழுதின எஸ்ஸேல வந்து ஒரு விஷயத்தை நான் கவனிச்சுன்ற மாதிரி அவங்க வந்து அதில் அவங்க ஏதோ எமோஷனல் எழுதியிருக்காங்க போல். அதுக்கான அட்வைஸ் மாதிரி சின்னதாக பண்ணி அனுப்புகிறாங்க. நேராக வந்து அப்புறம் நோவா ரூமுக்கு தான் போகிறாங்க. லைக் அங்கே வந்து சும்மா அதை பண்ணிட்டுருக்காங்க. அப்போ என்னென்னா பெட்டு கீழே வந்து ஒரு இயரிங் இருக்குது. ஸோ வந்து ஹீரோனுக்கு லைட்டாக வந்து டவுட் வருது. கரெக்டாக அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா லைக் அந்த ஃப்ரெண்டு இருந்தாங்க தெரியுமா, அவங்ககிட்ட இருந்து நோவுக்கு மெசேஜ் வருது. ஸோ ஹீரோயின் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. லைக் தப்பாக நினச்சிடுறாங்க. கோவமாக வந்து அந்த ரீசெண்டாக பண்ண சேட்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா வந்து அது நார்மலாக தான் இருக்குது. பட் இவங்களுக்கு படிக்கும் போது எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் இன்டிமஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ரொம்ப கோவப்பட்டு லைக் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நோவா வந்து குளிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே பேக் பண்ணுற மாதிரி கேட்குறான் நோவா. ஆனால் இவங்க அதுக்கும் பதிலெலாம் சொல்லலை. நீ உன் ஃபோனை செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு லைக் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனே வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சோகமாக ஒரு விஷயத்தை டைப் பண்ணிட்டு இருக்காங்க லேப்டாப்பில். ஏன்னா அந்த எஸ்ஏவை பற்றி தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு கொஷின் இருக்கும் தெரியுமா, இன்டர்வியூலாம் கேட்பாங்களே, லைக் வேர் டு யூ see yourself in 5 yearsன்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்களா, அதுக்கு தான் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து லைஃபே வந்து ஒரு கர்வான பாதையில் தான் வந்து போயிட்டு இருப்போம். அது வந்து ஒன் வே நம்ம நினச்சி ரொம்ப வந்து கூலாக வந்து டேர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அது சப்போஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது, அந்த கர்வில் எதுவும் தெரிய போகிறதில்ல. நம்மளே வந்து ஒரு நம்பிக்கையில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான பதில் வந்து கிடையாதுன்ற மாதிரி அவங்க டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க நேட்டிவ்க்கு ரீச் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா தான் வந்து பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நீ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்த, லைக் இந்த விஷயம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் நீ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு பர்சனுக்காக அந்த விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா, அதுக்கு அந்த பர்சன் ஒர்த்தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்கு அமைதியாக இருக்காங்க. ஹீரோயின் அவங்க ரூமில் காமிக்கிறாங்க. லைக் பல விஷயம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நோவாக்கு வந்து கால் பண்ணுறான். லைக் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் வந்து அந்த விஷயம் சொல்கிறாங்க. லைக் உனக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவும் இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து லைக் ப்ராமிஸ், நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி, அதை நீ நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் கட் பண்ணிடுறாங்க. நாளைக்கு பேசலான்ற மாதிரி நோவா வீட்டில் காமிக்கிறாங்க. ஐ மீன் அந்த பாஸ்டனில். அங்கே அந்த பொண்ணு வந்து வந்திருக்கு. லைக் இவன்ட்ட வந்துட்டு வெளியே போகலாமான்ற மாதிரி கேட்டுட்டு அங்கே ட்ரெஸ்லாம் அவனுக்கு எடுத்து கொடுத்துருக்கு, எந்த ட்ரெஸ் வந்து மேட்ச் ஆகுன்ற மாதிரி. அவன் வந்து நீ தான் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதே மார்னிங் வந்து ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. லீயும் அப்புறம் அவங்களும் வந்து அந்த கேம் மிஷின் இருக்கும் தெரியுமா, ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம். அந்த கேம் ஒரு ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, அது ஜெயிச்சா வந்து ஒரு அமௌண்ட் வரும்னு, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களே, அது ஸோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா லீ நிறைய இடத்துல சொதப்புறான். ஸோ வந்து நிறுத்திட்டு அந்த ஹீரோன்ட்ட பேசிட்டு இருக்கான். நீ என்னால் ஒரு வேளை அந்த கேமை தோத்துருவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாயிருன்னு சொல்லிட்டு மறுபடியும் டான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா லீ வந்து லைக் கீழே விளையாடுறான். அவன் கால் வந்து ஏதோ அடிபட்டுருது போல். அப்புறம் வந்து ஐஸ் பேக் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோயின். அவன் வந்து சாரி சொல்லிட்டு இருக்கான், என்னால் வந்து காம்படிஷன் போயிடுச்சுலன்ற மாதிரி. அப்போ வந்து அவனே சொல்கிறான், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இது என்ன ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தன் இருக்கான்ல அப்படின்னு சொன்னோடனே வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருது. இல்லை வேண்டாம் அவனெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்து லைக் விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து MVP தான் லைக் அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கான், ஏற்கனவே வந்து கிசிங் பூத்துக்குலாம் ஓகே சொல்லியாச்சு, ஸோ மறுபடியெலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அப்போது வந்து லீ தான் வந்து இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். லைக் என் கால் உடஞ்சிச்சுல, அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். மார்க்கும் சொல்கிறான், அவன் வந்து எப்படி ஒத்துக்கிட்டா இருக்குன்னு. லீ சொல்கிறான், லைக் நான் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி. இருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்க்கும் ஹீரோயின் தான் அந்த கேம் சென்டருக்கு வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அவன் வந்து கொரியோகிராஃப் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அந்த கேம்ன்ற மாதிரி சொல்கிறான். பட் ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் பேட்டர்னை கரெக்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கொரியோகிராஃப் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஏன்னா அந்த கேம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்து மார்க்கும் வந்து சரி ஏதோ பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு அப்படியே லைட்டாக காண்டாகுது. ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து லைக் அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கா, லைக் ஹாலோவின் பார்ட்டியாக எல்லாம் காஸ்ட்யூம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க பக்கத்தில் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கேட்குறாங்க, லீயோட கேர்ள் ஃப்ரெண்டை. இந்த மாதிரி லீ எங்கே போனால், அவங்க வந்து எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த மைக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, திடீர்னு பார்த்தா எடுத்து லீ பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்டை லைக் சாரி கேட்குற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயம் பேசிட்டு லைக் ஒன்று நான் உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்கிறான், எனக்கு வந்து ஸ்மைலி எமோஜி அமிச்சா நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அவங்க வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க என்ன எமோஜி அவனுக்கு அனுப்ப போகிறாங்க வாட்ஸ்அப்லன்னு. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பிரின்சிபல் வராரு. லீயை வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. வா உனக்கு இன்றைக்கி டிடென்ஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க அனுப்பிச்சிடுறாங்க, ஸ்மைலி எமோஜி தான் அனுப்புகிறாங்க. எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க, லைக் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, எஸ் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு. தென் கேன்டீனில் காமிக்கிறாங்க, லீயும் ஹீரோயின் தாங்க இருக்காங்க. அப்போ அந்த OMG கேர்ள்ஸ் வராங்க. லைக் சில விஷயத்தை வந்து குழப்புற மாதிரி சில விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் வந்து நோவா வந்து லைக் ஃபாலோ பண்ணுறாள் அந்த மாடல் பொண்ணு, அவங்க ஃப்ரெண்டை. விஷயம் உனக்கு தெரியாதான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஏற்கனவே ஹீரோயின் லைட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு பொசிட்டிவ்னஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது.
அண்ட் வந்து ஹீரோக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவன் வந்து அங்கே ஜிம்மில் தான் இருக்கான். அப்போ வந்து சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சு ஆக்சுவலானு. நான் வந்து அவன் பெட்டிக்கிலேருந்து ஒரு இயரிங் பார்த்தேன், அதனால தான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்து லைக் பல விஷயம் சொல்லிட்டு இருக்கான், லைக் கன்வின்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாவே வந்து அந்த இயரிங் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, மேபி என்னோட ரூமியோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் ஹீரோயின் வந்து அதுக்கு மேலே எதுவும் கேட்கல, லைக் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காலை கட் பண்ணிடுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா கேமிங் ஸ்டுடியோவில், அங்கே தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டே இருக்கும்போது மார்க்கும் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து அதில் மிஸ் பண்ணுறான் அந்த பேட்டர்னில். லைக் கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து கால் வைக்கணும், அவன் வந்து அதை நிறைய பண்ணல, நிறைய மிஸ் பண்ணுறான். ஸோ அதை அவங்க நிறுத்திட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து லைக் பர்ஃபெக்ஷன்லாம் வந்து பார்க்கக்கூடாது, லைக் கொரியோகிராஃபி தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ப வைக்கிறதுக்கு அவன் வந்து டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறான் பயங்கரமாக, லைக் ஃப்ளிப் பண்ணி என்னென்னமோ குட்டிக்காரெல்லாம் அடித்து ஆடிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு ட்ரஸ்ட் அவன் மேலே வந்துடுது, பர்ஃபெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி. அடுத்த சீனியர் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் தான் இருக்காங்க, லைக் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து லீ வந்து இப்போ தான் வந்திருக்கான் காரில் இருந்து. அவன் இறங்கி நடந்து வரான், அவனுக்கு கால் அடிபட்டு இருந்துச்சுல, ஸோ கையில் வந்து ஸ்டிக் மாதிரி ஏதோ வச்சு தான் நடந்துட்டு இருந்தான். ஹீரோயின் வந்து இப்போ பார்க்குறாங்க, லைக் அவன் நார்மலாக தான் நடந்து வந்துட்டு இருக்கான், அவனுக்கு சரியாயிருச்சு போல, பட் இதை சொல்லாமல் இருந்திருக்கான். ஹீரோயின் வந்து பார்த்துட்டு லைக் லைட்டாக வந்து கடுப்பேற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டிருக்காங்க, டே ஃப்ராடு ஏன் அதெல்லாம் மறைக்கிறேன்ற மாதிரி அவன் கேட்டிருக்காங்க. அவன் வந்து லைக் நான் வந்து அந்தளவுக்கு ஒழுங்காக ஆடல, மார்க்கும் தான் அதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பான், அவன் தான் வந்து காம்படிஷன் ஜெயிக்க வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் ஹீரோனும் ஓகே சொல்லிட்டு அப்புறம் பெருசாக அதை பற்றி பேசல. அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சீனே வந்து அங்கே கிசிங் புத் தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, லைக் லாஸ்ட் இயர் மாதிரியே. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஹாலோவீனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஏதோ ஹாலோவீன் பார்ட்டி நடக்க போது போல், அதில் வந்து பெஸ்ட்டு காஸ்டியூம் வந்து வின் பண்ணும் போல், அதுக்காக வந்து என்ன காஸ்டியூம் பண்ணலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஒரு காஸ்டியூம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல். ஸோ ரெண்டு பேரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த கேம் சென்டர்லாம் காமிக்கிறாங்க. லைக் வழக்கம் போல் வந்து மார்க்கும் ஹீரோயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. லைக் மறுபடியுமே வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த பேட்டர்னை ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மார்க்கும் வந்து இல்லை நீ எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன், இப்படி ஆடினா தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், லைக் டான்ஸை வந்து லைக் நல்லா ஃபீல் பண்ணி ஆடுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அந்த பர்ஃபெக்டாக அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி லைக் அது ஒரு பாயிண்ட் மாதிரி வரும், அது வந்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணுறான். பட் ஹீரோயின் வந்து இல்லை அது சரி வராது போல் அப்படின்ற மாதிரி அவங்க சோகமாயிடுறாங்க. மார்க்கோ தான் வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இருக்க ஃப்ரீ டைம்லாம் நான் யூஸ் பண்ணி உனக்காக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுன்ற மாதிரி லைக் மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நைட்டே லைக் ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க. அங்கே ஒரு ஜெயின் ஃபீல் மாதிரி இருக்கும், அது கார்னிவல் போல். ஸோ அவங்க வந்து ஜெயின் ஃபீல்டில் சுற்றிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவனும் வந்து நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், ஏன்னா வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் அட்மையர் பண்ணியிருக்கேன், நீ வந்து உனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு இதை நான் சொல்ல வேண்டியது, ஏன்னா நீ தான் வந்து உனக்கு தோன்றதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்க, எனக்கும் அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் பீச்சில் வந்து ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. லைக் வந்து அங்கே மூன்லாம் இருக்குது, ஒரு மாதிரி பயங்கரமான என்ன சொல்கிறது ஒரு ரொமான்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளேஸ் வந்து. இவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து லைக் நோவா வந்து பாஸ்டன் வந்து மீட் பண்ணலை, என்னாச்சு நல்லபடியாக போச்சுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து இல்லை அந்தளவுக்கு நல்லபடியாக போகலை, எனக்கு அவங்க கூட இருக்கணும், பட் ஆனால் வந்து அது எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவங்க சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்கோ சொல்கிறான், லைக் நோவா இடத்துல நான் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிச்ச இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ண கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டேன். அவங்க வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். வந்து நோவாகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் அவங்க வீட்டில் இருந்து. ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. லைக் நோவுமே சில விஷயத்தை மறைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அண்ட் ஹீரோயினுமே வந்து ரொம்ப அப்செட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. இந்த ஹாலோவீன் பார்ட்டிக்கு இந்த பம்ப்கின்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்து ஷேப் பண்ணி வைப்பாங்க தெரியுமா, அதுதான் ரெடி பண்ணிருக்காங்க ஹீரோயினும் லீயும். லீ வந்து ஆல்ரெடி வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை சொல்லியிருப்பான் போல, இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பம்ப்கின்ஸ் வந்து கார் பண்ணலான்ற மாதிரி வந்து சுத்தமாக மறந்துட்டு இருக்கான். நைட் வந்து ஹாலோவீன் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து சொல்லி வச்சிருந்தாங்க தெரியுமா ஒரு காஸ்டியூம், ஏதோ ஒரு கோஸ்ட் ஹண்டிங் மாதிரி ஏதோ வித்தியாசமாக வந்து ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காங்க, ஏதோ பழைய காலத்து படத்தோட காஸ்டியூம் மாதிரி. அது வந்து போட்டு ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த என்ட்ரன்ஸில் வந்து இவங்க வராங்க, லைக் லீயோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்க வந்துட்டு வந்து அவங்க வேற ஒரு காஸ்டியூமில் வந்திருக்காங்க, லைக் ஒரு மார்ஷ் மெலோ காஸ்டியூமில். லீ வந்து மறந்துட்டு இருக்கான் போல, அவங்ககிட்ட வந்து வேற காஸ்டியூம் மாற்றினதை பற்றி. அவன் வந்து போய் சாரி கேட்குறான். அவங்க சரி பரவாயில்ல விடுன்ற மாதிரி அவங்க லைக் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்க. ஏன்னா வந்து லீ வந்து அதிகமாக வந்து நம்ம எல் கூட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் டைம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன காண்டு. பார்ட்டி என்ஜாய் பண்ணிருக்காங்க. பயங்கரமாக எல்லாருமே விதமாக காஸ்டியூம்லாம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து நம்ம மார்க்கோ தான் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க கிட்டாரை வச்சுட்டு. இவங்க லைக் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே. அப்போ வந்து லைக் டான்ஸ் ஆட வராங்க எல்லாருமே. அப்புறம் மார்க்கும் ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தெரியுது, லைக் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினுக்கு வந்து பழைய இதுலாம் வந்துடுது ரீசன்ஸ் சொல்லிட்டு அப்புறம் லீ கூட போயிடுறாங்க. அங்கே வந்து அப்புறம் திடீர்னு ஒரு சாங் போடுறாங்க. லீக்கும் வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்ச சாங். இவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கு டான்ஸ் ஸ்டெப்லாம் தெரியும் போல். ஸோ எல்லாருமே தலை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க சைடில் வந்து லீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துறாங்க, ரொம்ப எக்ஸாக உட்காந்துடுறாங்க. டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. லைக் அவங்க ஜாலியாக தான் பேசுகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப கடுப்பாக வந்து திடீர்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போவுமே நீ வந்து லீ கூட தான் இருப்பியா, எங்களை தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேன்னு ரொம்ப வந்து கோமா பேசிகிட்டு இருக்காங்க. கிளம்புறாங்க. கிளம்பும்போது லீயை கூப்பிடுறாங்க. லீ வந்து லைக் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். வந்து லீ கிட்ட வந்து இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ கிளம்புன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டேல வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப தனியாக தான் இருக்காங்க, தனியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க.
லீ வந்து லைக் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு இருக்கான். அண்ட் சைடில் வந்து நோவா காமிக்கிறாங்க. அவனுமே வந்து அங்கே ஜாலியாக தான் இருக்கான் பாஸ்டனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. மார்க்கோ கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுவுமே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் டைமில் என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் தனியாக இருக்காங்களே, ஸோ மார்க்கோ கூட வந்து சிங்க் ஆயிடுறாங்க. லைக் அவனும் ஜாலியாக வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. லைக் அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து கிளாஸ் ரூமில் ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து அந்த நோவாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா, போஸ்ட்டில் வந்து அந்த இயரிங் போட்டிருக்காங்க. ஒரு இயரிங் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, அந்த இயரிங் இவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. மாதிரி அப்செட்டில் தான் அன்றைக்கி வந்து அந்த கேம் சென்டரில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைக் நோவை பற்றி திங்க் பண்ணிகிட்டே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக முடியும் போது என்ன ஆகுதுன்னா லைக் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இல்லைன்ற மாதிரி அப்படியே வேற ஒரு ரீசன் சொல்லிட்டு அப்படியே தள்ளி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. செம்ம கிராண்டாக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இவங்க அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க முன்னாடி ஆடுறவங்களோட. மார்க்கோ சொன்ன மாதிரி அங்கே கொரியோகிராஃபி தான் இம்பார்ட்டன்ட் போல. எல்லாமே வந்து ரொம்ப வின் பண்ணுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே பயந்து நின்று இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க தான் போல, ஸோ அதை சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்படியே சைட் பைட் ஒரு சீன் காமிக்கிறாங்க. என்னன்னா வந்து லீ வந்து லைக் ஹீரோனோட கார்லேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. என்னன்னா வந்து இவங்க ஹார்வர்டுக்கு வந்து அப்ளை பண்ணது அவனுக்கு தெரியாது. ஸோ விஷயத்தை அவன் பார்த்துடுறான். அண்ட் இங்கே வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு அமைதி, எல்லாருமே இவங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. லைக் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. சைடில் நோவுமே அந்த ஈவெண்ட்டில் தான் இருக்கான் போல. இந்த விஷயத்த வந்து ஹீரோயின் வந்து பார்க்கல. நோவுமே வந்து ரொம்ப ஜாலியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே இவங்கன்னா அடித்து பட்டை கிளப்புறாங்க. இவங்க மாட்டு குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் அங்கே இருக்க மற்ற பெர்ஃபார்மன்ஸை விட இவங்க வந்து ரொம்ப பெட்டராகவே ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் டான்ஸும் முடியுது. பயங்கரமாக வந்து ஒரு பொசிஷனில் போய் நிற்கிறாங்க. லைக் டான்ஸ் முடிஞ்சோடனே இந்த விஷயத்தில் வந்து லீயுமே வந்து லைவில் பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னு தெரியல, ஹீரோயின் என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவங்க வந்து லைக் மார்க்கோ கிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் லீயும் அப்புறம் இங்கே நோவுமே ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து லைனை நிற்க வைக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் வந்து ஹீரோயின் நோவா அங்கே இருக்கிறதே வந்து நோட் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கிஸ் பண்ணதை அவன் பார்த்துருக்கான்ல. வின்னருமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லைக் அவங்க போகிறாங்க. இவங்க வந்து லைக் அந்த ப்ரைஸ் வாங்குறதுக்காக மறுபடியும் கொண்டு போயிட்டு அவங்க ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. வந்து ரொம்பவே வந்து சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுமே வந்து நோவா பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே அவன் போயிடுறான். இருக்கிற பிரச்சனையில் வந்து மார்க்கோ வரை கேட்டுருக்கான். என் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லையன்ற மாதிரி கேட்டுருக்கான். ஹீரோயின் வந்து இல்லை அது அப்படி கிடையாது, நான் அப்படி ஒன்றும் ஃபீல் பண்ணலன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேல வந்து நோவுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல. அவன் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அண்ட் ரேச்சலுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, லைக் லீயோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்களுமே வந்து இதுமாதிரி ரிப்ளை பண்ணல. ஒரு நாள் வந்து அவங்களே பார்த்து கேட்குறாங்க ஏன் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன்னு. அவங்க மறுபடியுமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து இப்போ வந்து நோவா வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டிக்கு போல. ஹீரோயின் இந்த மாதிரி வந்து லீ கிட்ட கேட்டுருக்காங்க, ஏன் வந்து இந்த மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என் மேலே கோவமாக இருக்கான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நானே உன் மேலே கோவமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஹார்வர்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பா தெரியுமா, அந்த விஷயத்தில் வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறான். இவன் வந்து என்னடா எல்லா விஷயமும் இப்போ தான் வரணுமான்ற மாதிரி இவ வந்து லைக் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறா. அண்ட் தென் மேலே பார்க்குறான். மேலே நோவா இருக்கான். பக்கத்துலேயே வந்து அவங்க ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் அங்கே தான் இருக்கா. இவ மறுபடியுமே வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறா. அப்புறம் எல்லாருமே வந்து லைக் அங்கே டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டிக்காக. எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்தினால அப்செட் ஆகி தான் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோயின் தான் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லீக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு. அண்ட் சைடில் வந்து நோவுமே பேச ஆரம்பிச்சிடறான். ஆமாம் நானுமே ஒரு விஷயம் வந்து கேட்கணும், லைக் பேசினா எல்லாமே சரியாகும்னு. மாதிரி எல்லாருமே வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல. நோவுக்கு வந்து அந்த கிஸ் பண்ண விஷயம், அண்ட் லீக் வந்து இந்த காலேஜ் வந்து வேற மாற்றி வந்து அப்ளை பண்ணது விஷயம், ப்ளஸ் ரேச்சலுக்கு வந்து இவங்க வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்கன்ற விஷயம். இந்த எல்லா விஷயமும் வந்து மாறி மாறி அவங்க பேசிக்கிட்டு எல்லாருமே வந்து அங்கே சாப்பிட்ற இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கேருந்து போயிட்டு லீயோட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து லைக் பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல. அடுத்த சீனில் வந்து நோவா காமிக்கிறாங்க. அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை கேட்டுருக்கான், எப்படி உன்னோட இயரிங் வந்து என் பெட்டிக்கிட்ட வந்துச்சுன்னு. இப்போ தான் சொல்கிறாங்க, நீ கோவப்படக்கூடாது, லைக் உன் ஃப்ரெண்டு கூட வந்து நான் அன்றைக்கி சண்டை போட்டிருந்தேன், மேபி அப்போ விழுந்திருக்கலாம். அவன் வந்து லைக் கோவப்படுறான், நீ இதை அப்போவே சொல்லியிருந்தா இந்த சண்டையே வந்திருக்காதுல்லன்ற மாதிரி அவன் அப்போ தான் வந்து லைக் ஃபீல் பண்ணுறான். அடுத்து வந்து ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க எப்படியும் வந்து லீயை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க போல். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோம் கம்மிங் பார்ட்டின்னு ஏதோ ஒன்று இருக்குது போல் அங்கே அவங்க ஸ்கூலில் நடத்துறது. அங்கே போயிருக்காங்க. அவங்க வந்து அந்த கேம்லாம் வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி தான் வந்து நோவுமே அந்த அவங்க ஃப்ரெண்டுமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னுமே பேசல போல். இவங்க ரெண்டு பேரும் சில விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஏதோ ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த வருஷத்தோட ஹோம் கம்மிங் கிங் வந்து லீ ஃப்ளின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லைக் ஹீரோயின் அதுக்கு மேலே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க நாமினேட் பண்ணியிருப்பாங்க, பட் எப்பவுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைம் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு படத்தில் வந்து காமிப்பாங்க தெரியுமா, லைக் ஜாலியாக வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக பேசிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கத்தி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. லீமே வந்து அங்கே போயிட்டு ஸ்டேஜில் வந்து அந்த க்ரௌனை வாங்கிக்கிறான். கையில் வந்து லீயோட கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்களுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அண்ட் எல்லாமே முடிஞ்சு கிளம்புறாங்க. அப்போ வந்து மார்க்கோ சைடில் பேசிட்டு இருக்கான். நோ வந்து அங்கே கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மார்க்கோ சொல்கிறான், உன்னோட பிரதருக்கு வந்து கங்கரா சொல்லிட்டு மாதிரி சொல்கிறான். லைக் ஏதோ ஒரு சண்டை போடுற மாதிரி அவங்க வந்து போகிற மாதிரி இருக்குது. நோவோட ஃப்ரெண்ட் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சண்டை போடல, அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினும் வந்து லீவுமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இந்த வருஷமும் அவங்க கிசிங் பூத் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் வராங்க. அண்ட் வழக்கம் போல் எல்லாருமே கண்டு
கட்டி நிற்க வச்சிருக்காங்க, எல்லாரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் லீக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு அங்கே நிற்க வைக்கிறாங்க. அங்கே ரேச்சலை வந்து லைக் லீயோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கூட்டு வராங்க. 2 பேரும் வந்து கிஸ் பண்ண வைக்கிறாங்க. அவங்க வந்து லைக் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து அப்படி தானே சேர்ந்துருப்பாங்க. அண்ட் மறுபடியும் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும்ல, மறுபடியும் வந்து சேர்ந்துடுறாங்க. கையில் ஒரு சீன் காமிக்கிறாங்க. என்னன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து நோவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி லவ்வில் பல சண்டைகள் வரும், பட் நம்ம தான் வந்து கடந்து போகன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இங்கே மறுபடியும் காமிக்கிறாங்க கிசிங் பூத்தில் ஹீரோயினுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி வந்து ஸ்டேஜில் நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ வந்து மார்க்கோ தான் வரான். லைக் வந்து அவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிருக்கான், லைக் பிளைண்ட் ஃபோல்லாம் எடுத்துகிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிருக்கான். அவங்க வந்து இல்லை நீ என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு கன்னத்தில் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எங்கன்னா நோவை பார்க்க தான் வேகமாக ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி நோவை வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. அங்கே போயிட்டு பார்த்தோன்னா வந்து நோவோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க. அவங்க போய் கேட்குறாங்க எங்கே நோவான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து மெசேஜ் வருது, நீ எங்கே இருக்குன்னு அவன் கேட்டிருக்கான், இவங்களுமே வந்து நீ எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 பேருமே அட் டைமில் மெசேஜ் பண்ணுறாங்க. அவன் வந்து கிசிங் புத்துன்னு சொல்கிறான், இவங்க வந்து ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்க இருக்கிற இடத்துக்கு மாறி மாறி போயிருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோயினுக்கு எங்கே போகணும்னு தெரியும். எங்கே போகிறாங்கன்னா அந்த மழை பெய்யும் போது ஒரு கண்ணாடி கிளாஸில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் தெரியுமா, அங்கே தான் போகிறாங்க. அங்கே நோ ஆல்ரெடி இருக்கான். பைக்லேருந்து இறங்கி ஓடி போய் நோவை கட்டி பிடிக்கிறாங்க. அவனும் லைக் கட்டி பிடிச்சிட்டு 2 பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து மாறி மாறி சாரி சொல்லிக்கிறாங்க. லைக் இவன் பண்ண விஷயத்துக்கும் அவங்க பண்ண விஷயத்துக்கும் மாறி மாறி சாரி சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பிரியக்கூடாதுன்ற மாதிரி லைக் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் வந்து காமிக்கிறாங்க. லைக் வந்து அவங்க கோர்வையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு எஸ்ஏ ரெடி பண்ணிருப்பாங்க தெரியுமா, அதிலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்னோட அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும், நம்மளோட பிளஸிங் எப்பவுமே எனக்கு இருக்கணுன்ற மாதிரி. லைக் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியாக வச்சுட்டு நானுமே ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா வந்து அவங்க வந்து கிராஜுவேஷன் அவங்களுக்கு நடக்கும் போல, லைக் ஹை ஸ்கூல் முடிஞ்சோடனே அந்த விஷயமும் சைட் பை சைடு காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து மார்க்கோ வந்து ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்கான். மார்க்கோட ஃப்ரெண்டு தான் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி விடுமச்சான் இந்த பொண்ணுலாம் வேற பொண்ணு பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கான். கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு 2 பேருமே வெளியே வராங்க. லைக் லீ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஹீரோயின் அந்த நோ எல்லாமே வெளியே வராங்க. அப்போ வந்து லீ வந்து கேட்குறான், உனக்கு வந்து காலேஜ் அப்ளை பண்ணியதில் கிடச்சிருச்சான்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீ சொல்லுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. லீ வந்து எனக்கு கிடச்சிருச்சுன்னு. பட் ஹீரோயின் வந்து 2 காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க தெரியுமா, ஒன்று பெர்க்லின்னு ஒன்று வந்து ஹார்வர்டு. ஆனால் 2மே வந்து வெயிட் லிஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து லாங் டிரைவ் மாதிரி போகிறாங்க. அண்ட் படம் இன்னும் முடியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். லைக் அந்த மெயில் வந்திருக்கும் அந்த காலேஜஸ்லேருந்து. 2 லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக 2 காலேஜுமே வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 2 காலேஜுமே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க வர்றதுக்கு. ஸோ அது என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. ஏன்னா 2த்தில் எதை சூஸ் பண்ணாலுமே வந்து இவங்களுக்கு ஆப்பு தான். ஸோ படமும் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் இது அப்படியே கண்டினியூ ஆகும். லைக் அதான் லாஸ்ட் பார்ட். நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் நிறைய எமோஷனும் அந்த படத்தில் இருக்குது. லைக் ஒரு மாதிரி ஒரு ஃபேர்வெல் மாதிரி இருக்கும் அந்த படமே வந்து சொல்கிறதுக்கு. சொல்லப்போனால் லைக் ஸ்கூலில் ஆரம்பித்து லைக் காலேஜ் லைஃப் வரைக்கும் வந்து ஒரு விஷயம் போகும் தெரியுமா. இந்த பர்டிகுலர் டைமில் தான் நம்ம வந்து மெச்சூர் ஆகும். நம்ம டீனேஜுமே வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயம் நடக்குன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டை அப்புறம் பார்க்கலாம். பாய்.